தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். சகரியா 8:16. சகரியா 8:16. அதாவது அதில் என்ன எழுதியிருக்கின்றால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களிலே சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏதுவாக நியாயம் தருங்கள். அதாவது சத்தியத்தை கைக்கொண்டு நடக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நாம் பிறனோடு உண்மை பேச வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இதுதான் சகரியாவில் 8வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வசனம். சரி, இப்போது உண்மையாக நடக்கிறது சாதாரணம் தானே. நாங்கள் எல்லோரும் உண்மையாக தான் நடக்கிறோம். நாங்கள் யாரும் எதை கட்டியும் போய் பித்தலாட்டம் பண்ணுறது கிடையாது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் பாருங்கள், உண்மையை கைக்கொண்டு நடப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். ஏன் சொல்கிறேன் என்றால், உண்மையை குறித்து நாம் எந்த அளவுக்கு ஆழமாக அதை புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உண்மைத்தன்மை என்பது நிறைந்து காணப்படும். இப்போது ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், அதாவது மற்றவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இருந்தாங்கன்னா நாமும் அவர்களிடத்தில் உண்மையாக இருப்போம். இது ஒரு டைப். 2வது டைப் என்ன என்றால், மற்றவர்கள் நம்மிடத்தில் நல்லபடியாக நடந்து கொள்ளாவிட்டால் நாம் அவர்களிடத்தில் நல்லபடியாக நடந்து கொள்ள மாட்டோம். இது 2வது டைப். 3வது ஒரு டைப் இருக்கிறது. என்றால், மற்றவர்கள் நம்மிடத்தில் உண்மையாக நடந்து கொண்டாலும் சரி, உண்மை இல்லாமல் தவறாகவும் நடந்து கொண்டாலும் சரி, ஆனால் நாம் அவர்களிடத்தில் எப்போதுமே உண்மையாகத்தான் நடக்க வேண்டும். இதுதான் இந்த 3வது டைப் தான் உண்மையை பின்பற்றுதல் என்பது. பாருங்கள், இதுக்கு ஒத்த ஒரு வசனம் கூட இருக்குது பைபிளில். நாம் பொய்யர்களாக இருந்தாலும் கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் அவரை மறுதலித்தாரும் அவர் தம்மைத்தாமே மறுதலிக்க மாட்டார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் என்று சொன்னால் அதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு வார்த்தை பேசுகிறதுல உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எளிதாக அதை எடுத்துவிடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால், வார்த்தை பேசுவதில் கூட நாம் அநேக இடத்துல தவறி பயந்து பொய் பேசி விடுகிறோம். எங்கே நமக்கு ஆபத்து வந்து விடுமோ, இல்லை நம்மளை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஆபத்து தீங்கு வந்து விடுமோ என்று சொல்லி அந்த இடத்துல நாம் தப்பித்து கொள்வதற்காக பொய் பேசுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது சகோதரர்களே. உண்மையாக மனதார எல்லா இடங்களிலும் நம்ம வாழ்க்கை முழுவதும் உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உண்மையை குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். பாருங்கள், ஒரு மருமகள் இருக்கிறார், ஒரு மாமியார் இருக்கிறார் என்றால் 2 பேர்த்துக்குள்ளே எப்போதும் தீராத பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும். 99% குடும்பத்தில் இது இருக்கிறது. ஏன் இது பிரச்சனை என்றால், மாமியார் சொல்வார், நான் உண்மையாக தான் இருக்கேன், அவள் தான் தவறு பண்ணுறான்னு. அப்போது மற்றவங்க செய்கிற தவறை நம்ம பொறுத்து கொள்தல் தான் உண்மையை தவிர, மற்றவங்க பண்ணுற தவறை சுட்டி காட்டுவது உண்மை கிடையாது. இதே போல் மருமகள் இடத்தில் கேட்டால், நான் சரியாக தான் இருக்கேன், என் வேலையில் நான் கரெக்டாக தான் இருக்கேன், எங்கள் மாமியார் தான் பட்டா குட்டம், கால் தொட்டா குட்டோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மருமகள் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதையும் சகித்து கொண்டு வாழ்வது தான் உண்மைத்தன்மை. அப்படி என்றால், உண்மை என்று சொன்னாலே அது ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வாழ்க்கை முழுவதும் நாம் உண்மை உள்ளவராக காணப்பட வேண்டும். ஆண்டவர் அப்படித்தான் வாழ்ந்தார். அவரை சிலுவையில் அடித்து கொலை செய்த போது கூட அவர் அந்த உண்மை தன்மையிலிருந்து சிறிதளவும் அவர் விலகவே இல்லை.
கடைசி மரண பரியந்தம் அவர்கள் மீது அன்பு வைத்தார். மரண பரியந்தமும் பிதாவுக்கும் தனக்கும் உலக மக்களுக்கும் உண்மையாக வாழ்ந்தார். பிதாவுக்கும் உண்மையாக வாழ்ந்தார், தன் மனசாட்சிக்கும் உண்மையாக வாழ்ந்தார், உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் தன்னுடைய உண்மை நிலையை உணர்த்தி மறித்தார். பாருங்கள், உண்மை என்று சொன்னால் அது ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். அதைத்தான் சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் பிறனோடு உண்மையை பேச வேண்டும், உண்மை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், உண்மையை வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய லட்சியமே அதுதான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் என்னிடத்தில் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அதாவது பரலோகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பரலோகத்தில் அது நடக்கலை, வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்கிறாங்க. என்னென்னா, வானத்திலே ஒரு யுத்தம் நடக்கிறது. யாருக்கு என்றால் மிகாவேலுக்கும் பிசாசின் கூட்டத்தாருக்கும். மிகாவேல் என்றால் கர்த்தருடைய பிரதான தூதர் மைக்கேல். அவர் கூட கர்த்தருக்கும் அந்த கர்த்தரை சேர்ந்த ஜனங்களுக்கும் எதிராக பிசாசு யுத்தம் பண்ணுகிறான். அந்த யுத்தம் கடுமையாக இருக்கிறது. இதில் கர்த்தர் ஜெயிக்கிறார். இதில் எப்படி கர்த்தர் ஜெயிக்கிறார் என்றால், அவரோடு வெளிப்படுத்தும் விசேஷத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோடு ஒரு சிறு கூட்டத்தார் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் யார் என்றால், அவர்கள்தான் உண்மை உள்ளவர்கள். இந்த வசனம் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்கிறது. பாருங்கள், ஒரு சிறு கூட்டம்தான், ஆனால் அவர்கள் உண்மை உள்ளவர்கள் ஆனபடியாக கர்த்தர் தன்னோடு அவர்களை இணைத்து கொண்டு பிசாசுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். பிசாசு என்று சொன்னால் ஏதோ வானத்தில் பறக்கிறது, அது ஏதோ ஒரு தீய சக்தி என்று நாம் அப்படி தவறாக கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு என்றாலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய துர்க்குணங்கள் தான். அதுதான் பிசாசு. அதோடு நாம் அனுதினமும் போராட வேண்டும். அதிலிருந்து நாம், அதாவது காமம், மோகம், துர் இச்சைகள், கொடுமையான ஒரு கோபம், கடூரமான கோபம், ஒரு முன்கோபம், ஒரு எரிச்சல், மற்றவர்களை பார்க்கும்போது மற்றவருடைய முன்னேற்றத்தை பார்க்கும்போது பொறாமைப்படுதல். பொறாமையே என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் என்று பைபிளில் கேட்கப்பட்டு, பொறாமை ஒரு எலும்புருக்கி. ஆகையால் இந்த மாதிரியான துர்க்குணங்கள், பொருளாசை, இப்படியான துர்க்குணங்கள் தான் பிசாசு. வேறு கொம்பு முளைச்சிட்டு வால் வச்சுட்டு வானத்தில் பறந்துட்டு வர்றதெல்லாம் அப்படியெல்லாம் நம்ம கற்பனை பண்ண வேண்டாம். அதாவது படங்களில் காட்டுவாங்க, இல்லைன்னா கேலண்டரில் படம் வரைஞ்சி போட்டிருப்பாங்க. பிசாசு கீழே கிடக்கிற மாதிரி, ஒரு தேவதூதன் கத்தியில் வச்சு குத்துற மாதிரி. அப்படியல்ல சகோதரர்களே. உண்மையாக நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய துர்க்குணங்கள் தான் பிறனுடைய பொருளுக்கு ஆசைப்படுதல், பிறனுடைய மனைவியை அபகரிக்க நினைக்கிறது, பிறனுடைய பொருட்களை, பிறனுடைய வீட்டை, இதெல்லாமே பிறனுக்கு உண்டானதை எல்லாம் அபகரிக்க நினைக்கிறது. இதெல்லாம் பயங்கரமான பிசாசோடைய, அதுதான் பிசாசு என்று சொல்லக்கூடிய காரியங்கள். நாம் அதிலிருந்தெல்லாம் விலகி நம்மை பாதுகாத்து கொண்டு உண்மையாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு நாம் உண்மையாகவும், நம்முடைய மனசாட்சிக்கு நாம் உண்மையாகவும், நமக்கு எதிரே இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நாம் உண்மையாகவும் இருந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நான் தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள். நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய சாட்சி உண்மையான வாழ்க்கையில் தான் உள்ளது. ஜெபம் பண்ணுறதுனாலையோ, பைபிள் மனப்பாடமாக வாசிச்சுட்டு போகிறதுனாலையோ, இல்லை 4 பேர்த்துக்கிட்ட பைபிளை பற்றி விபரிச்சுட்டு போகிறதுனாலையோ, இல்லை நகை நட்டு போடாமல் நான் ஒரு பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்வதனாலேயோ, இல்லை வாரம் தவறாமல் தேவாலயத்துக்கு போகிறதுனாலேயோ, தசமபாக காணிக்கை கொடுப்பதுனாலேயோ, அந்நிய பாஷைகள் பேசுவதுனாலேயோ, இல்லை யாருக்காவது நம்ம ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு உடல்நிலை சுகமாயிடுது என்ற இந்த மாதிரி வரங்கள் செயல்படி, இதனாலேயோ எல்லாம் கடவுள் மகிமைப்பட மாட்டார். நாம் உண்மை உள்ளவர்களாக வாழும்போது மட்டும்தான் கடவுள் நமக்குள் மகிமைப்படுவார், நம்மையும் மகிமைப்படுத்துவார். நன்றி.